உங்கள் க்ரஷ்ஷுக்கு ஆப்போசிட் சைடில் உட்காந்துருக்கீங்க. எப்படியாவது அவங்க கிட்ட பேசணும் ட்ரை பண்ணும்போது மொக்கையாக ஒரு டைலாக்கை சொல்லிடுறீங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் இப்படி சொதப்பிட்டேனே, நான் ஏன் அப்படி சொன்னேன்னு ஒரு வாரத்துக்கு அதையே நினச்சிட்டு இருந்திருக்கீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான். உங்ககிட்ட யாரும் சொல்லாத விஷயங்களை நான் சொல்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் உங்கள் க்ரஷ்ஷுக்கு உங்களை பிடிக்கணும்னா நீங்கள் அழகாக இருக்கணும், ரிச்சாக இருக்கணும், நல்லா காமெடி பண்ணணும்னு. ஆனால் இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் வெறும் வெளியில் தெரிகிற விஷயங்கள் தான். ஆனால் உண்மையான அட்ராக்ஷன் உள்ளே இருந்து வரணும். நீங்கள் அவங்கள எப்படி ஃபீல் பண்ண வைக்கிறீங்க உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அனுப்புகிற சின்ன சின்ன சிக்னல்ஸ் தான் அவங்களுக்கு நீங்கள் அட்ராக்டிவாக தெரிவிங்க. ஆனால் நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணுறேன்னு ராங்கான சிக்னல்ஸ் அனுப்பி அவங்க க்ரஷ்ஷை லூஸ் பண்ணிடுறாங்க. இது எதனாலனா அவங்களுக்கு யாரும் கரெக்டான சிக்னல்ஸை சொல்லி கொடுக்கல. அதனால தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு அட்ராக்டிவ் சைக்காலஜி பிரின்சிபல்ஸை சொல்லித்தர போகிறேன். இந்த 5 பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் க்ரஷ் தானாகவே உங்களை தேடி வந்து பேசுவாங்க, உங்கள் கூடவே இருக்கணும்னு நினைப்பாங்க. நம்பர் 1, த எக்ஸ்போஷர் எஃபர்ட். முன்னாடி எல்லாம் நான் என்ன நினச்சேன்னா, என்னை பார்க்குறது பேசுகிறதெல்லாம் ஈஸியாக கிடைக்காம இருந்தால் தான் அவங்க என்னை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்னை தேடி வருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு ஒரு வாரத்துக்கு அவங்க கல்லே பட மாட்டேன். அவங்க மேலே கேரே இல்லாத மாதிரி நடிப்பேன். ரொம்ப மைஸ்ட்ரீஸாக என்னை புரிஞ்சிக்கவே முடியாத மாதிரி நடந்துப்பேன். அவங்கள வேணும்னே அவாய்ட் பண்ணுவேன். ஆனால் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்னை தேடி வந்து பேசவே இல்லை, இந்த ட்ரிக்கெல்லாம் வேலை செய்யவே இல்லை. அப்புறம் தான் நான் இதை பற்றி ரீசர்ச் பண்ணி பார்க்கும்போது சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தவங்க உங்களை எவ்வளோ அதிகமாக பார்க்குறாங்களோ அவ்வளோ அதிகமாக அவங்களுக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிக்குமா. இது உண்மைன்னு சைக்காலஜிஸ்ட் திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபெமிலிட்டி தான் அட்ராக்ஷனை க்ரியேட் பண்ணும். நம்ம பிரெயினுக்கு ஒரு பழகின தெரிஞ்ச முகத்தை பார்க்கும்போது தான் சேஃபாக ஃபீல் பண்ணும். இதனால தான் தெரிஞ்சவங்க கூட இருக்கும்போது நம்ம கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறோம். உங்கள் க்ரஷ் உங்களை ரேராக தான் பார்க்குறாங்களா, அப்போ நீங்கள் அவங்களுக்கு அன்னோன் பர்சனாக தெரிவிங்க. இதனால தான் நேச்சுரலாகவே உங்ககிட்ட டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. உங்கள் க்ரஷ்ஷுக்கு உங்களை சீக்கிரமாக பிடிக்கணும்னா அடிக்கடி அவங்க உங்களை பார்க்குற மாதிரி செய்யுங்க. அவங்கக்கிட்ட கேஷுவலாக பேசுங்க. உங்கள் ஃபேஸ் நல்லா தெரிஞ்ச முகமாக ஆகிட்டுனா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கூட கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த கம்ஃபர்ட் தான் நீங்கள் நினைக்கிறத விட ஃபாஸ்ட்டாகவே அவங்க உங்கள் மேலே அட்ராக்ட் ஆகிடுவாங்க. ட்ரிக் நம்பர் 2, த நேம் ட்ராப். நம்ம ஒரு மூவி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மூவியில் இருக்கிற கேரக்டருக்கு நம்ம நேம் இருந்தால் அந்த மூவியோட நம்ம ரொம்ப கனெக்டடாக ஃபீல் பண்ணுவோம். இப்போ நானே உங்கள் பேரை சொன்னால் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இது எதனாலன்னு சைக்காலஜிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு பர்சன் அவங்களோட பேரை கேட்கும்போது அவங்க பிரெயினில் ஒரு பார்ட் ஆக்டிவேட் ஆகும். இது என்ன பண்ணுன்னா அவங்க பிரெயினுக்கு ஒரு சிக்னலை கொடுக்கும், நீ இம்பார்ட்டன்ட், அவங்க ஒன்று கவனிக்கிறாங்கன்னு. இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, என்னோட க்ரஷ்ஷோட பேரை கன்வர்சேஷனில் நேச்சுரலாக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீ ரொம்ப நல்ல பாயிண்ட்டாக பேசுகிற விஜய், இந்த மூவி உனக்கு ரொம்ப பிடிக்குமா த்ரிஷா? இது சின்ன விஷயமாக தான் தெரியும், ஆனால் அதோட எஃபர்ட் ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா ஒரு பர்சனுக்கு ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி கொடுத்ததே அவங்களோட நேம் தான். எல்லாருக்குமே அவங்க நேம் ரொம்ப பர்சனல் ஆனது. இனிமேல் நீங்கள் உங்கள் க்ரஷ் கூட பேசிகிட்டு இருக்கும்போது நேச்சுரலாகவே அவங்க நேமை யூஸ் பண்ணி பேசுங்க. உங்களுக்குள்ளே ஒரு இன்ஸ்டன்ட் கனெக்ஷன் உருவாகும். அவங்களுக்கே தெரியாமலே உங்க மேல அட்ராக்ட் ஆகிடுவாங்க. ட்ரிக் நம்பர் 3, த மிரரிங் மெத்தட். சில பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக ஃபீல் ஆகும். அவங்கக்கிட்ட எவ்வளோ நேரம் வேணாலும் பேசிக்கிட்டே இருக்கலான்னு தோணும். ஆனால் சில பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இன்டர்வியூ மாதிரி இருக்கும், அடுத்தது என்ன பேசுகிறதுனே தெரியாது. இதுக்கு காரணம் மிரரிங். நான் இதை கவனிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. எனக்கு நல்லா கனெக்ட் ஆனவங்க கூட பேசிகிட்டு இருக்கும்போது நேச்சுரலாகவே அவங்க என் எனர்ஜியை மேட்ச் பண்ணுறாங்க, என் பாடி லாங்குவேஜை மேட்ச் பண்ணுறாங்க, ஏன் நான் பேசுகிற ஸ்பீட் டோனு கூட மேட்ச் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் நானும் அவங்கள மாதிரியே மிரர் பண்ணிட்டு இருந்திருக்கேன் எனக்கே தெரியாமல். இதுக்கு பேர் தான் பிஹேவியரல் மிரரிங். நீங்கள் சப்டலாக ஒருத்தவங்க பாடி லாங்குவேஜை காப்பி பண்ணி பண்ணும்போது அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு மெசேஜ் போகும், இவங்க என்ன மாதிரியே இருக்காங்களே. ஏன்னா ஹியூமன் பிரெயின் எப்படி டிசைன் ஆகியிருக்குன்னா நம்மள மாதிரியே இருக்கிறவங்கள நமக்கு ரொம்ப பிடிக்கும். இனிமேல் நீங்கள் உங்கள் க்ரஷ் கிட்ட பேசும்போது ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது, இம்ப்ரெஸ் பண்ணுறேன்னு ஓவர் ஆக்ட் பண்ணுறது இதெல்லாம் நிறுத்திட்டு ஜஸ்ட் இதை பண்ணால் போதும். அவங்க ஸ்லோவாக பேசுனா நீங்களும் ஸ்லோவாக பேசுங்க, அவங்க எனர்ஜெட்டிக்காக பேசுனா நீங்களும் எனர்ஜெட்டிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். இதில் ரொம்ப முக்கியம், நீங்கள் பண்ணுறது நேச்சுரலாக இருக்கணும். அந்த கன்வர்சேஷன்லேயே நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு அவங்க கூட க்ளோஸ் ஆகி இருப்பீங்க. ட்ரிக் நம்பர் 4, ஸ்மால் ஃபேவர் டெக்னிக். இந்த
விஷயத்தை பற்றி தெரியாத வரைக்கும் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ஒருத்தவங்களுக்கு என்னை பிடிக்க வைக்கணும்னா நான் அவங்களுக்கு நிறைய விஷயங்களை செய்யணும், நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், எப்போதுமே அவங்க கூட இருந்து அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாதான் அவங்க இம்ப்ரெஸ் ஆகுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சைக்காலஜி பிரின்சிபலை பற்றி பார்க்குறேன். அதோட பேர் பிரென் ஃப்ராங்க்லின் எஃபர்ட். ஒரு வாட்டி ஃப்ராங்க்லின் என்ன பண்ணாருன்னா, அவரோட போட்டியாளர்கிட்ட போய் உங்ககிட்ட இருக்கிற ரேரான புக்ஸில் எனக்கு கொஞ்சம் விற்க முடியுமான்னு கேட்டார். இது ஒரு ஸ்மால் ஃபேவர் தான். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த போட்டியாளர் ஃப்ராங்க்லின் கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இப்போ ஒருத்தவங்க உங்களுக்காக ஒரு ஃபேவரான விஷயத்த பண்றாங்கன்னா, அவங்க பிரெயின் உடனே ஒரு கொஷின் கேட்கும், நான் ஏன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண? உடனே அதுக்கு பிரெயின் சொல்லும், எனக்கு இந்த பர்சனை பிடிச்சிருக்கு போல. ஒரு ஃபேவர் இன்வெஸ்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்குள்ள அட்டாச்மெண்ட்டை உருவாக்கும். நீங்க அடுத்த வாட்டி உங்க க்ரஷ் கிட்ட பேசும்போது ஒரு ஸ்மால் ஃபேவரை கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு மூவி பார்க்கலான்னு இருக்கேன், உனக்கு தெரிஞ்ச ஏதாவது நல்ல மூவி இருக்கா? இந்த பிளேஸுக்கு போறது வர்த்தா? இதுக்கப்புறம் நீங்க எதுவுமே பண்ண வேணாம், மற்ற எல்லாத்தையும் அவங்க பிரெயினே பார்த்துக்கும். ட்ரிக் நம்பர் 5, த வல்னரபிலிட்டி லூப். நம்ம எப்போதும் பர்ஃபெக்டாக இருந்தால், கான்ஃபிடெண்ட்டாக பேசினா, ஒரு மிஸ்டேக் கூட பண்ணாமல் இருந்தால் தான் மற்றவங்களுக்கு நம்ம அட்ராக்டிவாக தெளிவோன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது உண்மை இல்லை. ஹியூமன் சைக்காலஜி படி நம்மளை பவர்ஃபுல்லாக அட்ராக்ட் பண்ணுற விஷயம் வல்னரபிலிட்டி. அதாவது வல்னரபிலிட்டினா இம்பர்ஃபெக்டாக ரியலாக இருக்கிறது. ரீசர்ச்சர்ஸ் இதை பிரேட்பால் எஃபர்ட்னு சொல்கிறாங்க. இதை சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பர்சன் எல்லாரும் முன்னாடி தடுக்கி விழுந்தாலோ ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாலோ அவங்க பீப்புளுக்கு லெஸ் லைக்கபிள் பர்சனாக ஆக மாட்டாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மோர் லைக்கபிள் பர்சனாக ஆகுவாங்க. ஏன்னா அந்த மொமெண்ட்டில் அவங்க ரியலாக இருக்கிறதுனால மற்றவங்க சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. இனிமே உங்கள் க்ரஷுக்கு முன்னாடி நீங்கள் தடுக்கி விழுந்தா, ஏதோ ஒரு ஆக்வர்டான மொமெண்ட் வந்தால் பேனிக் ஆகாதீங்க. ஆனால் சாதாரணமாக எடுத்துக்கோங்க. உங்கள் க்ரஷை ஈஸியாக அட்ராக்ட் பண்ண இந்த 5 சைக்காலஜி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.